பிரித்தானிய அரசாங்கமானது தொடர்ச்சியாகவும் தங்களினுடைய அதிரடியை காட்டிய வண்ணமாக இருக்கிறார்கள். அதாவது பிரித்தானியா மற்றும் பிரான்சுக்கு இடையிலே ஒரு முக்கியமான ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டது. அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா பலர் எண்ணியிருந்தார்கள், இல்லை இது வெறும் கண் துடைப்புக்காக அல்லது மக்களுக்கு பயத்தினை உண்டு பண்ணுவதற்காக இதனை நடைமுறைப்படுத்துவார்கள், ஒரு சிலரை அனுப்புவார்கள், அதன் பின்னராக அவர்கள் இதனை நிறுத்தி விடுவார்கள் என்கின்ற மாதிரியாக பலரினுடைய கருத்து இருந்தது. ஆனாலுமே பாத்தீங்கன்னா தற்பொழுது அடுத்த ஒரு அதிரடி நடவடிக்கையாக ஒரு குழு ஒன்றினையே பாத்தீங்கன்னா அனுப்பி இருக்கின்றார்கள். என்ன நடந்திருக்கின்றது, எங்கிருந்து எங்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள், எத்தனை பேர் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள், என்ன ஒப்பந்தத்தின் ஊடாக இவர்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்க போகின்றோம். அதே சமயம் இது எவ்வாறு மக்கள் மத்தியிலே இல்லை இது நிறுத்தப்பட்டுவிடும் என்று சொல்லப்படுகின்றதோ, விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றதோ, அதற்கு ஏற்றாற்போலுமே ஒரு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது. ஆகவே அதனை பற்றியும் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக இந்த காணொலி யாருக்கெல்லாம் முக்கியமானதாக இருக்க போகின்றது என்றால், பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகளில் புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கும், அதே மாதிரியாக இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கும், அல்லது வேறு வேறு நாடுகளில் இருந்து தற்பொழுது இந்த இரண்டு நாடுகளுக்கும் சட்டவிரோதமாக செல்வதற்கு எண்ணி இருக்கக்கூடியவர்களுக்கும் இது ஒரு முக்கியமான காணொலியாக இருக்க போகின்றது. ஆகவே அப்படி எண்ணி இருப்பவர்கள் இந்த விடயத்தினை பார்த்துவிட்டு அதன் பின்னராக நீங்கள் உங்களுடைய முடிவுகளை எடுப்பது இன்னுமே சிறந்ததாக இருக்கும். ஆகவே என்ன விடயம் என்றதை நாங்கள் விரிவாகவே பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். குறிப்பிட்ட இந்த விடயம் தொடர்பான விரிவான தகவல் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இந்த பிரித்தானியா மற்றும் பிரான்சுக்கு இடையிலே 1 in 1 out எனப்படக்கூடிய ஒரு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டது. இந்த ஒப்பந்தம் பற்றி நான் ஏற்கனவே 2 காணொலிகள் பதிவேற்றி இருக்கின்றேன். ஆகவே இந்த காணொலியை புதிதாக பார்ப்பவர்களுக்கும் இந்த விடயத்தை பற்றி தெரியாதவர்களுக்கும் மேலோட்டமாக ஒரு மிகவும் சுருக்கமாக இந்த விடயத்தை பற்றி சொல்லிக் கொண்டு செல்கின்றேன். அதாவது பிரித்தானியா தங்களுடைய நாட்டுக்குள்ளே ஆங்கில கால்வாயினூடாகவோ அல்லது வேறு வேறு வழிகளினூடாக பிரான்சில் இருந்து சட்டவிரோதமாக உள்நுழைந்தவர்களை மீண்டுமாக பிரான்சுக்கு அனுப்பி வைக்கும். அப்படி பிரித்தானியாவிலிருந்து அனுப்பி வைக்கப்படக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் பதிலாக பிரான்ஸ் அனுப்பக்கூடிய நபர்களை பிரித்தானியா ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரித்தானியா ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அதற்கு அந்த நபர் இதற்கு முன்னதாக அந்த பிரித்தானியாவிற்குள் சட்டவிரோதமாக உள்நுழையாதவராக இருக்க வேண்டும். இதுதான் அந்த ஒரு ஒப்பந்தமாக இருந்தது. இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா இது நடைமுறைப்படுத்தப்பட்டதுமே ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா ஒரு 7 நபர்கள் ஒரு நாளுக்கு ஒருவர், இன்னும் 2 நாட்கள் கழித்து ஒருவர் அப்படி என்று சொல்லி தனித்தனியாகத்தான் அனுப்பப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆகவே ஒவ்வொரு ஆட்களாக அனுப்புகின்ற சமயத்திலே மக்கள் மத்தியில் இருந்த ஒரு விமர்சனம் அல்லது ஒரு விடயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு திட்டம் என்றது கைகூடாது. ஏனென்றால் அவ்வளவு பேர் சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்து இருக்கின்ற சமயத்திலே இவர்கள் ஒவ்வொருவராகத்தான் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது நிச்சயமாக கைகூடாது என்கின்ற மாதிரியாக தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். ஆனால் கடந்த வாரம் மட்டிலே பாத்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக 19 நபர்கள் அடங்கிய ஒரு குழு ஒன்றினையே பிரித்தானியா மீண்டுமாக பிரான்சுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றது. அதாவது சட்டவிரோதமாக உள்நுழைந்தவர்கள் அப்படி என்று சொல்லி. இந்த நிலைமையில பாத்தீங்கன்னா இதற்கு முன்னதாக அனுப்பப்பட்ட நபர்கள் மற்றும் கடந்த வாரம் அனுப்பிய நபர்கள் அப்படின்னு சொல்லி மொத்தமாக 26 நபர்களை பிரித்தானிய அரசு மீண்டுமாக பிரான்சுக்கே அனுப்பி இருக்கின்றது. ஆகவே இந்த நிலைமையில பாத்தீங்கன்னா அந்த 26 நபர்களுக்கும் பதிலாக அந்த ஒப்பந்தத்தின் படி இனிமேல் பிரான்ஸ் 26 பேரை பிரித்தானியாவுக்கு அனுப்ப வேண்டும். அந்த நபர்களை பிரித்தானியா ஏற்க வேண்டும். அப்படி ஏற்கக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும் என்றால் அந்த நபர்கள் இதற்கு முதல் அங்கு சட்டவிரோதமாக உள்நுழையாதவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த ஒரு ஒப்பந்தத்தின் ஊடாக இந்த நடவடிக்கைகள் எல்லாமே சென்று கொண்டிருக்கின்றது. இந்த நிலைமையில பாத்தீங்கன்னா இன்னமுமே இந்த விடயத்தினை அவர்கள் நடைமுறைப்படுத்தியதற்கான காரணம் என்று, அதாவது இந்த 1 in 1 out எனப்படக்கூடிய ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதற்கான மிக முக்கிய ஒரு காரணம் என்றது இந்த சட்டவிரோதமாக குறிப்பாக ஆங்கில கால்வாயின் ஊடாக பிரித்தானியாவிற்குள் உள்நுழைப்பவர்களுக்கு ஒரு தயக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது அவர்கள் பிரித்தானியாவுக்குள் உள்நுழைகிறதை தடுக்கக்கூடியதாக இருக்கும் அல்லது அந்த அளவு எண்ணிக்கையை குறைக்கக்கூடியதாக இருக்கும் என்கின்ற மாதிரியாகத்தான் லேபர் அரசாங்கம் லேபர் அரசு முதலே அறிவித்திருந்தது. ஆனால் இவற்றை எல்லாம் தலைகளாக புரட்டி போடுகின்ற அளவிலே கடந்த வாரம் இந்த 19 பேர் ஒன்றாக அனுப்பி வைக்கப்படுகின்றார்கள் என்றால் யாரும் சற்றும் எதிர்பார்த்திராத அளவுக்கு கிட்டத்தட்ட 1000 பேர் ஆங்கில கால்வாயினூடாக கடந்த வாரம் புதன்கிழமை அன்று ஒரே அடியாக பிரித்தானியாவிற்குள்ளே இறங்கி இருக்கின்றார்கள். குறிப்பாக 15 சிறு படகுகள் மூலமாக 1075 புலம்பெயர்ந்தவர்கள் சட்டவிரோதமாக
சட்டவிரோதமாக பிரித்தானியாவிற்குள்ளே வந்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த ஒரு விடயத்தின் வைத்து பார்க்கின்ற பொழுது இதுவரைக்கும், அதாவது இந்த ஆண்டு பிரித்தானியாவிற்குள்ளே சட்டவிரோதமாக நுழைந்தவர்களினுடைய எண்ணிக்கை என்றது தற்போது கடந்த வாரம் நுழைந்தவர்களுடன் சேர்த்து 35,476 ஆக உயர்ந்திருக்கின்றது. குறிப்பாக இந்த ஒரு சதவீதத்தின் அடிப்படையில் நாங்கள் இந்த விடயத்தினை எடுத்து பார்ப்போமாக இருந்தால் இந்த ஆண்டிலே ஒட்டுமொத்தமாக சட்டவிரோதமாக உள்நுழைந்தவர்களுடன் ஒப்பிடுகின்ற பொழுது அப்படி உள்நுழைந்தவர்களை நாங்கள் வெளியே அனுப்புகின்றோம் என்கின்ற பெயரிலே அனுப்பி வைத்த அந்த 26 பேர் என்கின்றது வெறும் 0.7% இருக்கின்றார்கள். ஆகவே மிகுதி அனைவருமே இன்னுமே பிரித்தானியாவிற்குள்ளே தான் இருக்கின்றார்கள். ஆகவே எவ்வளவு தூரம் எத்தனை நபர்கள் பிரான்சுக்குள்ளே அனுப்பி வைக்கப்படுவார்கள், அல்லது இது மீண்டும் மீண்டுமாக தொடர்ந்து நடக்குமா, அல்லது இது இடைநிறுத்தப்படுமா என்றது எல்லாமே தெரியவில்லை. இது எல்லாமே நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். காரணம், நான் ஆரம்பத்திலேயே சொன்னது போல வெறும் 26 நபர்கள் மட்டும்தான் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரே நாளிலே 1075 பேர் இந்த ஆங்கில கால்வாயினூடாக உள்நுழைந்திருக்கிறார்கள். ஆகவே எதற்காக இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதோ அந்த விடயம் குறித்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை என்றுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில நான் உங்களிடம் கேட்கக்கூடிய கேள்வி என்றது, இந்த 1 in 1 out எனப்படக்கூடிய இந்த ஒரு நடைமுறை என்றது தொடர்ந்துமே முன்னேறிக்கொண்டே செல்லுமா, எல்லா நபர்களும் அனுப்பப்படுவார்களா, இல்லை என்றால் இது இடைநிறுத்தப்படுமா என்கின்ற உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளலாம். அதே சமயம் இந்த சட்டவிரோதமாக உள்நுழைய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பவர்கள் நிச்சயமாக வரக்கூடிய எல்லா எதிர்காலத்தில் வரக்கூடிய சிக்கல்களையும் யோசித்து நீங்கள் உங்களுடைய முடிவுகளை எடுப்பது இன்னுமே சிறந்ததாக இருக்கும். ஆகவே இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளலாம். குறிப்பாக பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியாவிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இதை பற்றி மேலதிக விவரங்கள் உங்களுக்கு அறிந்திருப்பின் அவற்றை நீங்கள் கருத்து பகிர்விலே பகிர்ந்து கொள்வதனூடாக இனியவர்களுமே பார்த்து தெரிந்து கொள்வார்கள். அதே சமயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரித்தானியா, பிரான்ஸ் என்றது எல்லாவற்றையும் தாண்டி இன்னும் வேறு நாடுகளுக்கு, குறிப்பாக கனடா போன்ற நாடுகளுக்குமே பாத்தீங்கன்னா பலர் இன்னமும் சட்டவிரோதமாகவோ சரி அல்லது ஏதாவது ஒரு வழிகளை பின்பற்றியோ சரி அங்கு செல்ல வேண்டும், எங்களினுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைப்பவர்கள் இன்னுமே நிறைய பேர் இருக்கின்றீர்கள். அந்த அடிப்படையிலே நீங்கள் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல், குறிப்பாக ஒரு முகவரை நம்பி அவரிடம் உங்களுடைய பணங்களை கொடுத்து ஏமாறுவது என்றது இன்று வரைக்குமே நடந்து கொண்டிருக்கின்றது. அவ்வாறாக இலங்கையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் ரூபாவை ஏமாற்றிய ஒரு நபர், அதாவது நீங்கள் உங்களை வெளிநாட்டுக்கு கனடாவுக்கு அனுப்பி உங்களுக்கு வேலை பெற்று தருகின்றேன் என்று சொல்லி கூறி குறிப்பிட்ட நபர்களிடம் இருந்து பணத்தை பெற்று அவர்களை வேலைக்கு அனுப்பாத அவர்களை ஏமாற்றிய ஒரு நபர் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினுடைய விசேட புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். சிங் ஹாரகே ஜனக சில்வா எனப்படக்கூடியவர் தான் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஆகவே வேலைவாய்ப்பு பணியகத்தை கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் தான் இவ்வாறு இந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த நிலைமையில நான் இந்த ஒரு விடயத்தை உங்களுக்கு சொல்றதுக்கான காரணம் என்றது, இவ்வாறு நீங்களும் பணத்தினை கொடுத்து ஏமாந்து விட்டு இருப்பவர்களாக இருக்கலாம். நீங்களுமே பணத்தினை கொடுத்து விட்டு ஒரு பதிலும் இல்லாமல் என்ன செய்வதென்று அறியாமல் நீங்கள் நிறைய பேர் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆகவே அப்படி இருப்பவர்கள் இது சார்ந்து சரியான ஒரு இடத்தினை தெரிவு செய்து நீங்கள் சட்ட ரீதியாக செல்வது இன்னுமே சிறந்தது. அதே சமயம் பணத்தினை இழந்தவர்கள் நீங்கள் இவ்வாறு வேலை வாய்ப்பு பணியகத்தினையோ அல்லது போலீசாரையோ நாடி நீங்கள் உங்களுடைய பணத்தினை பெற்றுக்கொள்வது இன்னுமே சிறந்தது. குறிப்பாக உங்களுடைய எந்த ஒரு வேலைகளுக்குமோ எந்த ஒரு நடவடிக்கைகளுக்குமோ முன்னதாகவே நீங்கள் உங்களுடைய எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல், எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய பணத்தினை கொடுத்துவிட்டு ஏமாறாமல் தயவு செய்து உங்களுடைய எதிர்காலம் பற்றி சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் என்றதை இந்த இடத்துல நான் கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக இந்த பதிவு ஒரு விழிப்புணர்வு சார்ந்ததாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கின்றது என்று நீங்கள் நினைத்தால் லைக் பண்ணுங்க. அதே சமயம் ஏனையவர்களுக்கும் பயனுள்ளதாகும் என்று நீங்கள் நினைத்தால் இதனை ஏனையவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.